ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து சின்ன பீட்ரூட் மாதிரி இருக்கிற பீட்ரூட் கொய்யா. இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் மல்பெரிஸ். கொஞ்சம் பழுத்திருக்கு, ஒரு சிலதெல்லாம் இன்னும் ரெட்டிஷாக இருக்குது. நிறையா க்ரீன் காய்களும் இருக்குது. மல்பெரி வந்து இந்த சீசனில் கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பிளாக் ஆன பின்னாடி பறித்தோம்னா இனிப்பாக இருக்கும். இந்த ஜெர்புரா பாருங்கள், நல்லா உள்ள ஒரு ப்ரௌனுங்க. அந்த ப்ரௌன் அண்ட் க்ரீன் பார்க்கவே அழகாக இருந்தது. மேலே வந்தால் நல்ல ஒரு எல்லோ. ஈவினிங்கில் கார்டன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மலை இலந்த பழம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்திருக்கு. காய் எப்போ வரும்னு தான் நானும் பார்த்துட்ருக்கேன். இந்த பீட்ரூட் கொய்யாவை ஒன்று தான் இருந்தது. அப்படியே அதுவே விழுகிற ஸ்டேஜில் தான் இருந்தது. நான் அதை அப்படியே பொறிச்சு கையில் வச்சுருக்கேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது அவ்வளோ நல்லா பழுக்கலை. ஸ்ட்ராபெரி செடியெல்லாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் போராடி தான் வந்துட்டுருக்கு. தாமரை நல்ல ஒரு மொட்டு வந்திருக்கு, இன்னொரு மொட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. லில்லிலையும் நிறைய மொட்டு குட்டி குட்டியாக உள்ளே இருக்குது, இன்னும் மேலே வரல. ஈவினிங் வந்து இந்த 2 பாண்ட்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னோடய முன்னாடி வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன், நீங்கள் இந்த காராமணி தட்டக்காய் செடியோட கொழுந்தையெல்லாம் கிளி வீசிகிட்டே இருங்க, நிறைய காய் வரும்னு. இப்போ பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பூ காய் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இனிதான் நிறைய காப்பு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு 10 காய் போல் ஃபஸ்ட்டு ஒன் முதல் அறுவடை வந்து வந்துருச்சு. ஆனால் இனி நிறைய பூ வந்து வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு ஆனாலே நம்ம வந்து வேறு பொரியல் கூட அது சேர்த்துக்கலாம். நம்ம தோட்டத்தில் வர்றது அப்படிங்கும்போது ரொம்பவும் சமையல் செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அளவு கொஞ்சமாக இருந்தாலும் பார்க்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ அளவுக்கே இந்த அறுவடையில் எனக்கு கிடச்சிது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பர்பிள்னால் இதுதான் ஒரு சூப்பர் பர்பிள். பொறிச்சாச்சு. அப்புறம் இப்போ வர்ற டேஸில் இந்த பன்னீர் ரோஸ் என்னவோ ரொம்ப குட்டியாகவே வந்துட்டுருக்கு. நான் சரியாக உரம் அதுக்கு இன்னும் கொடுக்கல. அதுக்கு கொஞ்சம் நல்லா உரம் கொடுத்தா தான் பூ பெருசாகும். கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயும் கத்திரிக்காய் இருக்குது, முன்னாடியும் 2-3 செடி இருக்குது. எல்லா செடிகளுமே இந்த தடவை ஒரு நல்ல காப்பு தான் கொடுத்தது. அது ஃபுல்லாமே பொறிச்சிக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாடி இருக்கிற செடியில் எல்லாமே ஒரே வெரைட்டி தான், இந்த ஊதா கலர் வரி கத்திரி வெரைட்டி. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லெமன் சாதம், தக்காளி சாதம்லாம் செய்யும்போது பொரியலாக செய்யலாம். அப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக முன்னாடி ஸ்டேஜ்லேயே பறிச்சிக்கலாம். நான் இந்த தடவை பொரியலுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னே விட்டுட்டேன். அதனால் இப்போ தான் பறிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.